Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Redmi Note 10T 5G இந்த ஸ்மார்ட்போனோட அன்பாக்சிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இத அன்பாக்ஸ் பண்ணி அப்படி Redmi என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்க உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க இந்த ஸ்மார்ட்போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ்ல இருக்க சீலை கட் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒயிட் கலர்ல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. திறந்து உள்ள வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன், கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் இருக்கு. அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. போனை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் இருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் போன் எடுத்து நம்ம சைட்ல வச்சிருவோம். பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். கடைசியா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் கலர்ல ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 22.5 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். பட் ஃபோன் பாத்தீங்கன்னா 18 வாட் தான் சப்போர்ட் பண்ணும். பாக்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ராவே தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் சைடுல வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோன்ல இருந்து ப்ரொடக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பத்தி பார்த்துருவோம். இங்கே டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியன்ட். டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்க. இங்கே பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பாடி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப் பட்டன் இருக்குது. பவர் பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்தாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்தாங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. செகண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தந்திருக்காங்க. அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம்ஸ்லாம் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது, அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சோல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான். பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2400x1080 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் சிங்க் ரெஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னி கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. பட் எந்த வெர்ஷன் மென்ஷன் பண்ணலை. இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க 2.0 அப்பச்சரில். செல்ஃபி கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 48 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க. அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் தந்திருக்காங்க. டோட்டலாக இங்கே வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. ரியர் கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா இதிலும் நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தராங்க. 18 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. பட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 22.5 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஓஎஸ்ன்னு ப்ராசஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா MIUI 12 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android லெவல் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 700 ப்ராசர் தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசர். இங்கே ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா ஆமாலி G57க்கான ஒரு ஜிபியூ தராங்க. இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண ஓகேனே சொல்லலாம். இங்கே ரேம் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் டைப் தராங்க. ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தராங்க. இந்த ஃபோனோட சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. 2 சென்சாரும் எப்படி இருக்காது நீங்களே பாருங்கள். இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 190 கிராம் வெயிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸா ஹேண்ட்ஸ் ஃப்ரீ வாய்ஸ் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதில் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேஸ் வேரியன்ட். 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹையர் எண்ட் வேரியன்ட். இது பார்த்தீங்கன்னா அமேசான் அஃபிஷியலில் சேல் பண்ணிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சுருக்காங்கன்னு. இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இல்லையா அதுவும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்த்தோட ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.